ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். என்ன சாப்பாடு? தயிர் சாதங்க, சப்பாத்தி, தேங்காய் சட்னி, கான் பொரிச்சது. இப்போ நான் சாப்பிட்றது மத்தியானம் சாப்பாடு. மணி 2:30 என்னவோ ஆக போகுது, 2:15 2:30. காலையில் சப்பாத்தி செஞ்சு 11 மணிக்கு தாங்க செஞ்சேன், 10:30 மணிக்கு மேலே தான் செஞ்சேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப உகந்த நாள் சிவபெருமானுக்கு. அதனால் வருஷத்துக்கு ஒரு டைம் போன வருஷம் மாதேஸ்வரம் மலைக்கு சண்டை இல்லை, அது ஒரு மாதிரியான ஊடல் அப்படின்ற மாதிரி இதில் கோயிலுக்கு போயிருந்தோங்க. வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, கோயிலுக்கு போயிருந்தோம். இன்றைக்கு போக முடியல, ஒரு தீட்டுக்காரையாக அது இன்னும் சரியாக சாமி கும்பிடல, அதனால் விட்டேன். அது இல்லாமல் ஐயன் கோயிலுக்கு போயிருக்கலாம். சரி, பார்க்கலாம். குரு பூஜைக்கு போகிறதுக்கு நமக்கு அழைப்பு இருந்தால் கண்டிப்பாக ஐயனோட சங்கல்பம் இருந்தால் நம்ம போவோம்ப. வீடு வாசலில் எல்லாம் துணி எல்லாமே நேரத்தில் எழுந்திரிச்சு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு, எப்பவுமே சண்டே தலைக்கு ஆயில் வச்சு குளிப்பேன். அதே மாதிரி தலைக்கு ஆயில் வச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு துவச்சி தொங்க போட்டு, அதுக்கப்புறமா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு போயிட்டு குளியல் முடிச்சுட்டு வந்து சப்பாத்தி போட்டு தேங்காய் சட்னி செஞ்சு, ஏன்னா ரொம்ப நாளாக ஆசை தேங்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்ணும் சப்பாத்திக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நினச்சேன். அது சின்ன ஒரு ஆசை தான். ஆனால் இந்த சம்மருக்கு நமக்கு எல்லாமே நம்ம கொஞ்சம் பார்த்து உடம்பை கவனிச்சிக்கணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் பனியும் வெயிலும் சேர்ந்து நமக்கு ஒரு 4 மணிக்கு பார்த்திங்களானாவே 4-4:30 மணிக்கே பனி ஆரம்பிச்சிடும். காலையில் நீங்கள் பார்த்தாலே பனி 7 மணி வரைக்கும் 8 மணி வரைக்குமே பனி இருக்குங்க. ட்ரைனஸ்ஸு, அதாவது கை கால் எல்லாமே நம்ம படைப்புன்ற மாதிரி கட்டப்பட்டையாக எல்லாம் வெடித்து ஒரு மாதிரி செல்லாப்பில்லான்னு போகிற அளவுக்கு போச்சு. கிராமத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பாவம், என்ன சொல்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அவங்க அழகாக தான் இருப்பாங்க, லட்சணமாக. நம்ம தான் ஊருப்பட்ட டவுனில் இருக்கிறவங்க தான் நம்ம பெயிண்டெல்லாம் அடிக்கிற பழக்கம் இல்லைங்க. அதாவது மாஸ்டர்ஸ் லோஷன் அது எப்போவுமே ஒரு குறைஞ்சது ஒரு 25 வருஷம். அதுக்கு முந்தைய ஃபேன் ஒல்லி லைட்டாக போடுவேன். நான் ஃப்ரூட்ஸ் மேக்ஸிமம் அப்போ எல்லாம் ஆப்பிள், இந்த திராட்சை, சாத்துக்குடியை நைட்டில் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு படுத்துருவேன். அது மட்டும்தான், பவுட்ரு கூட போட மாட்டேங்க. சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். என் வேலை அதுதான். இப்போ அந்த மாய்ஸ்சரைஸ் க்ரீம் ஒன்று மட்டும் யூஸ் பண்ணுவேன். மற்றபடியெல்லாம் எதுவும் இல்லை, அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட. சரி, ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டோமே. தயிர் சாதம் மேக்ஸிமமாக தயிர் எடுத்துக்காதீங்க, மோராக செஞ்சு எந்த அளவுக்கு நெல்லிக்காய், வெள்ளரி பிஞ்சு எல்லாமே நம்ம ஜூஸ் ஐட்டம் செஞ்சு குடிக்கலாம். கொஞ்சம் நீர் ஆதாரமாக இலகுன பொருளை சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஏன்னா உடம்பு ட்ரை உடம்புக்காரருக்கா இருக்கட்டும், ஹீட் உடம்புக்காரருக்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த சம்மரில் சளி பிடிச்சி அதில் ஒரு நோய்களை நமக்கு உற்பத்தி பண்ணுற அளவுக்கு உடம்பு பாடி ஹீட்டாக இருக்கும்போது தான் சளி பிடிச்சி. ஏன்னா அந்த தொந்தரவு எல்லாருக்குமே இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக இந்த சம்மரில் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வருது. பாடி ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே மேக்ஸிமம் இது நான் தயிரும் இல்லை, மோரும் இல்லை, 2ஆங்கட்ட நிலையில் சாதத்தில் சின்ன வெங்காயத்தை பச்சை வெங்காயமாக, அதாவது கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, லைட்டாக உளுந்து நிறைய போட்டு வறுத்து ஃபஸ்ட்டில் சாதத்தில் எடுத்து கொட்டிட்டு தயிர் ஊற்றி நல்லா மோர் மாதிரி ஸ்லிப்பு ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தும் இஞ்சும் பச்சையவே போட்டிருக்குறேங்க, கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். மோர் மிளகாய் நம்மக்கிட்ட கடையில் போட்டு வச்சதே இருக்குது. அதுவும் லைட்டாக அந்த கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கும் போது போட்டு தாளித்து எடுத்து கொட்டிட்டேன். செம்மையாக இருக்குது சாதம், சூப்பராக இருக்குங்க காம்பினேஷன். ஒரு அரை சப்பாத்தி இருந்தது, தம்பி எடுத்துகிட்டு போயிட்டான். அவனுக்கு இதே மாதிரி தான் போட்டு கொடுத்துட்டேன். தம்பிக்கு போட்டு ஒரு அரை சப்பாத்தி, கொஞ்சோண்டு சட்னி, சாதம் சூப்பராக இருக்குது. எல்லாருமே இந்த மாதிரி வெயிலுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்களான்னா உடம்பு நல்லாயிருக்கும். நமக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி வராமல் கொஞ்சம் தடுக்குங்க. ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் நிறைய பேருக்கு
அம்மைன்றது வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால எல்லாருமே அவங்கவுங்க உடம்புல வந்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கலாம். பாய் மக்களை. இன்றைக்கி சமைக்கிறது வீடியோ எடுக்கல, ஏன்னா வேலை இருந்ததுனால இன்றைக்கி பெரிய சமையலும் இல்லை இல்லைங்களா. சப்பாத்தியெல்லாம் ஏற்கனவே எடுத்துட்டேன், அதனால கம்முன்னு விட்டேன். இப்போ சாப்பிடும்போது டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு, எடுத்துட்டுங்க. பாய். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக உடம்ப பார்த்துக்காங்க.